மாமன்னன் நேற்று ஒரு பெரிய வசூல் எடுத்திருந்தது. ஸோ டே 1 வந்து 8 crore மேலே வந்து வசூல் பண்ணியிருந்தது. செகண்ட் டே வந்து அதோட அதிக வசூல் பண்ணியிருக்கா இல்லை கம்மி வசூல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2 நாள் டோட்டலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ, டோட்டலாக உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு நேற்று வசூல் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அப்புறம் இது இல்லாமல் நிறையா படங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறமா இதே மாரி செல்வராஜ் அவர்களோட பரியரும் பெருமாள் அந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது. ஆனால் அந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாகிலி. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்சன் ராஜ். ஸோ இவரும் தொடர்ந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. சதீஷ், அப்புறம் வந்து ஆசில், ராஜா டேலர், கணேசன், இந்த 5 பேர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க முதல் 5 பேர். ஸோ இன்றைக்கான ஃப்ரேம் என்னன்னு பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டுன்னு. ஒன்றுமே இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ தான் வந்தது, உடனே ஷூட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராது. கரண்ட்டு போச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, தெரியும்ல. ஸோ இப்போ இந்தியானா ஜோன்ஸ் படத்தோட டே 2 கலெக்ஷன், ஸோ பார்ட் 5 டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் நேற்று மட்டும் 1,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $16 மில்லியன். இது வந்து 132 கோடி வருது. அதுக்கடுத்ததாக டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியா முழுக்க. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $28 மில்லியன். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $265 மில்லியன் வந்து பட்ஜெட்டாக வருது. ஸோ சத்யா பிரேம்கி கதா அப்படிங்கிற படம். ஸோ நேற்று இந்த படத்தோட ஃபஸ்ட் டே வசூல் சொல்லலை, இப்போ செகண்ட் டே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு பர்சனலாக. ஸோ அதனால் இது சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 2 வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 6,70,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 7,35,00,000. ஸோ ஹிந்தியில் இந்த படம் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒரு பெட்டரான வசூல் எடுத்துருந்துச்சு. செகண்ட் டே அந்தளவுக்கு இல்லை. ஸோ கம்மியாகிடுச்சு. 9 கோடி கிட்டே வசூல் பண்ணது இப்போ கம்மியாகிடுச்சு. இந்தியா மட்டும் இந்த படம் 2 நாள் வசூல் 14,45,00,000. வேர்ல்டு வைடு 16,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 75 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ இந்த படம் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்ததான் ஸ்பை படத்தோட டே 1 கலெக்ஷன் நான் 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது நாள் பாதிக்கும் கீழே இறங்கிடுச்சு. ஸோ ஆந்திராலே டோட்டலாக 2,07,00,000, வேர்ல்டு வைடு 4,05,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டேக்கும் செகண்ட் டே கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 2 நாள் கலெக்ஷன் 9,22,00,000, வேர்ல்டு வைடு 14,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ போர் தொழில் படத்தோட டே 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 67,00,000. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 25,60,00,000, வேர்ல்டு வைடு 31,77,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஆதிபுருஷ் டே 15 கலெக்ஷன் இந்தியாவில் மட்டும் 50,00,000, வேர்ல்டு வைடு 54,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் 317,47,00,000, வேர்ல்டு வைடு 391,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு 80 கோடி 90 கோடி கிட்டே பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்து தான் வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ் டே 8 கலெக்ஷன். ஸோ இந்த படம் வந்து நேற்று வந்து நிறையா தேட்டரில் ரிலீஸ் ஆகாத தேட்டரில் நிறையா தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பெரிய படங்களை தூக்கிக்கிட்டே வந்து இந்த படத்தை போட்டிருக்காங்க நேற்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இதுவரையும் இந்த படத்தில் நடித்த ஹீரோவோ ஹீரோயினோ இல்லை வில்லனோ யாருமே இந்த படத்துக்கு ஒரு சிங்கிள் ப்ரொமோஷன் கூட பண்ணல. இந்த படம் ரீரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு ரீடப் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஹீரோ வந்து
ஒரு ஃபோட்டோவோ இல்லை உண்மையிலே ரீடப் பண்ணுறதோ இல்லை ரீஎடிட்டட் வெர்ஷனோ இல்லை வந்து ஒரு நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோ அப்படி வந்து ஒரு ரீஎடிட் வெர்ஷன் கிடையாது, ரீமாஸ்டர் தான். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே திரையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்து பார்த்து அழுத்து போன ஒரு படம் அப்படின்னு சொன்னாலும் மிக ஆகாது. ஏன்னா அவ்வளோ தடவை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அதை இன்றைக்கி தேட்டரில் வந்து பார்க்குறவங்கலாம் சரி இந்த படத்தை யாரும் சரியாக பார்க்காதவங்க வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு சீனும் ஞாபகம் இருக்கும்ல, அவன் தான் அத்தனை பேருமே தேட்டருக்கு வரான். ஏன்னா அந்த அளவுக்கு இது இருக்கும். இதை தேட்டரில் போய் ஒரு வாட்டி நம்மளுக்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். இது தேட்டரில் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் இதுதான் சமயம் போய் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் நிறையா பேர் போனதாக வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ எத்தனை பேர் இதை செகண்ட் டைம் ரிப்பீட் டைம் எத்தனை தடவை போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படத்தோட நேற்று வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 லட்சம், டோட்டலாக 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 3,76 லட்சம் 8 நாள் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லலாம் ரிலீஸ் பண்ணாங்களா, அதெல்லாம் சேர்த்து 4,31 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் ஓவர்சீஸ் ரிலீஸ் கிடையாது. நார்த்து ஸ்டேட்டில் வந்து எங்கேயும் வந்து நார்த் இந்தியாவில் வந்து எங்கேயும் வந்து இந்த படம் ரிலீஸ் கிடையாது. அப்படி இருந்தும் இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 5 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இதுதான் முதல் தமிழ் படம் ரீரிலீஸில் 5 கோடி வசூல் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக சாட்டர்டே இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும்போது அந்த 5 கோடிங்கிற விஷயத்தை பிரேக் பண்ணி நம்பர் 1 வந்து ரீரிலீஸில் வந்து நிற்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கடுத்து தான் மாமன்னன் படத்தோட டே 2 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 5 கோடியே 30 லட்சம், கர்நாடகாவில் 38 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 31 லட்சம். ஸோ அதுக்கடுத்து தான் மாமன்னன் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2 நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 9 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 48 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 14 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மாமன்னன் ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு பாராட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடா படம் இது அப்படின்னு ஒரு பக்கம் கல்வி ஊற்றிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு. இந்த மிக்ஸ்டு ரிவ்யூவுக்கு இந்த வசூல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் டே ஒருவேளை படம் வந்து ரொம்ப ஆக மொக்கை அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஸ்பை படத்துக்கு சொன்னோமோ அந்த மாதிரி அப்படியே ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ட்ராப் ஆகலை, ஒரு பெரிய வசூல் தான் எடுத்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷத்தோட அந்த டாப் 10 ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷனில் இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு 10 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் மாமன்னன் படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களோட முதல் படம் பரியேறும் பெருமாள். ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு இந்த படத்தை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக பாராட்டினாங்க. சில படங்கள் பயங்கரமாக பாராட்டுவாங்க, ஆனால் வசூல் ரீதியாக அந்த படம் வெற்றி படமான்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்கப்பா எல்லாரும் பாராட்டினாங்க ஆனால் ஒரு பையலும் தேட்டருக்கு வரலையே, அதுக்கப்புறம் ஏதோ டிவிலையோ இல்லை தமிழ் ராக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லுவார். அவர் கதையை சொல்லி அவர் அழுவார். ஸோ அந்த மாதிரி படமாக இது அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். ஸோ இந்த படம் கமர்ஷியலாகவும் ஒரு ஹிட்டான படமாக அமைஞ்சுது. ஸோ அதுதான் மாரி செல்வராஜுக்கு இன்றைக்கி மாமன்னன் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கர்ணனுமே ஒரு பெரிய பட்ஜெட் தான், ஸோ மாமன்னனுமே அதே மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். 25 கோடினா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது 1 கோடியே 85 லட்சம் வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது 5 கோடியே 45 லட்சம். ஸோ இந்த படத்தோட ஷேர் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியே 15 லட்சம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அதாவது சில படங்கள் தான் இந்த மாதிரி முதல் படமே ஒரு சின்ன பட்ஜெட் படம் எல்லாரும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க, ஆனால் வசூல் ரீதியாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்திருக்காது. உதாரணத்துக்கு கார்கி அப்படிங்கிற படம் வந்து எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஆனால் அந்த படம் வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படம். அதே மாதிரி இங்கே எக்கச்சக்கமான படம் இருக்குது. உதாரணத்துக்கு சேத்துமானா இருக்கட்டும், கடைசி விவசாயியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் கமர்ஷியலாக ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பரியேறும் பெருமாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வசூல் எடுக்கலைனாலும் ரொம்ப மோசமான ஒரு வசூல் எடுத்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகலை. ஒரு பெரிய ஷேரை கொடுத்துருக்கு, ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் ப்ரைமில் இந்த படத்தை ஒரு நல்ல ரேட்டுக்கே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கு அமேசான் ப்ரைமில் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நல்லா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அமேசான் ப்ரைமில் இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அமேசான் ப்ரைமில் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் இந்த படத்தையே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு வைங்களேன்.
தேட்டரில் பார்த்ததை விட அமேசான் பிரைமில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர். ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு படம் தேட்டரில் ஓடும்போது ஒரு ரெஸ்பான்ஸும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தேட்டரில் பார்க்கும்போது ஆஹா எப்படி படம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க. அதே படம் ஓடிடியில் வரும்போது என்னடா இது ஏடா கொண்டாடினீங்க, என்னடா குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் அந்த படத்தை கண்டுக்க கூட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, சர்தார் அப்படிங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வசூல். ஆனால் அந்த படத்தை ஓடிடியில் யாருமே கண்டுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை அந்த ஓடிடி தளம் தான் பிரச்சனைனா, அந்த ஓடிடி தளத்தில் தமிழில் அதிக ஹிட்டான படம் டைரி. ஸோ டைரி வந்து அங்கே பெரிய ஹிட்டாக இருக்குது ஓடிடியில். ஸோ சர்தார் வந்து ஓடிடி தளம் பிரச்சனை கிடையாது, சர்தாரை யாரும் ஓடிடியில் கண்டுக்கல அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது படம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட இந்த படம் கலெக்ஷன் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த படம் கலெக்ஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதையும் சில படங்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சில படங்களுக்கு டேட்டா கிடைக்கல, சில படங்களுக்கு போட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஸோ தொடர்ந்து எல்லாரோட கலெக்ஷனையும் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு படத்தோட கலெக்ஷனையும் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ தாமதத்துக்கு மன்னிக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.